நமஸ்காரம் எல்லாருக்கும். நான் உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஷியாம் பேசுகிறேன், ஆத்மசுத்தி அஸ்ட்ராலஜிலேருந்து. இது இந்தியன் ஹாரோஸ்கோப்பை பற்றி இந்தியா இப்போ கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸ், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி நான் வந்து பேச போகிறேன். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் இந்தியாவுக்கு வந்து மார்ஸ் திசை வந்து இந்த செப்டம்பர்லேருந்து வரப்போகிறது. அண்ட் அதுக்கான ஆல்ரெடி இண்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிச்சிட்டு இந்த மார்ஸ் திசை இந்தியாவுடைய ஹாரோஸ்கோப் பார்த்தீங்கன்னா அந்த August 15, 1947 அந்த சார்ட்டை போட்டோம் அப்படின்னா ரிஷப லக்னம். அண்ட் இப்போ வந்து மார்ஸ் தசை அப்படிங்கும்போது வந்து 12th லார்டுடைய தசை. அண்ட் இந்தியாவினுடைய தசாம்சா சார்ட்டை எடுத்தேன்னா சனியிலேருந்து வந்து மார்ஸ் கேத்து வந்து 12th ஹவுஸில் 12ஆம் வீட்டில் இருக்கும். விச் மீன்ஸ் இந்தியன் எக்கானமி அப்படிங்கிறது வந்து வில் கோ த்ரூ அ டவுன் டர்ன் கம்ப்ளீட்லி. அதாவது இது வரைக்கும் இந்தியா கோ த்ரூ பண்ண ஃபேஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஃபேஸ் அப்படிங்கிறது டோட்டலாக வேறு. அதாவது பெனிஃபிக் தசா எல்லாமே வந்து இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கும். பட் இப்போ மேலஃபிக் தசா வந்து ஆரம்பிக்க போகிறது. ஃபஸ்ட்டு மார்ஸு, அதுக்கப்புறம் ராகு தசை வந்து போகும். பட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்தியா மூன் தசையில் இருந்தபோது இல்லை பெனிஃபிக் தசாலெல்லாம் இருக்கும்போது தான் வந்து இந்த ஐடியினுடைய பூம் வந்தது, எக்ஸ்போர்ட் ஆஃப் ஐடி சர்வீசஸ் வந்தது. இந்தியானுடைய எக்கானமி ஒரு லெவலுக்கு போனதுக்கு காரணமே அந்த ஒரு பீரியட் தான், அந்த ஒரு ஃபேஸ் தான். பட் தென் அது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் அதுக்கான கம்ப்ளீட் ஜூஸ் வந்து டோட்டலாக முடிஞ்சே போயிடுது. இப்போ வந்து ஐடி கம்பெனி, ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ஷட் டவுன் மோடில் இருக்குது. அதை தாண்டி வேறு எந்த இண்டஸ்ட்ரி இந்தியாவில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதே வந்து ஜென்ரல் பப்ளிக்கு வந்து எந்த விதமான ஐடியாவும் இல்லை. ஸோ இந்த மார்ஸ் தசாவில் என்ன ஆகும்னா நிறையா கன்ஃபியூஷன்ஸு, எக்கனாமிக் டவுன் டர்ன் ஆகும், நிறைய வந்து ஜாப் லே ஆஃப்ஸ் நடக்கும். ஃபாரின்லேருந்து நிறையா பேர் ரிட்டர்ன் ஆகி திரும்பவும் இந்தியாவே வந்து சேருவா. எப்போ அந்த பூம் பீரியடில் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாரும் இங்கேருந்து அங்கே போயிட்டே இருந்தாலோ அதுக்கான சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி இப்போ எல்லாரையும் அந்தந்த கண்ட்ரிலேருந்து துரத்த போகிறா, அவள் எல்லாரும் இந்தியாவுக்கு வந்து சேர போகிறா அப்படிங்கிறது தான் வந்து அடுத்த கட்டத்தில் வந்து நடக்க போகிறது. ஸோ இந்த மார்ஸ் கேத்து அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி கயாட்டிக்கான சிச்சுவேஷன், நிறையா லாஸஸ், நிறையா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், நிறையா மிஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்களையே திருப்ப கொடுக்கும். வேலை வந்து அந்தளவுக்கு யாருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஸ்திரமாக இருக்காது, நிறையா லே ஆஃப்ஸ் நடக்கும், அதனால் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர அண்ட் மார்ஸ் தசையில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு பீரியட்னு தான் சொல்லணும். அவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் வந்து இல்லைங்கிறது தான் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய உண்மையானது. ஸோ அதனால் பட் இதில் வந்து என்னென்னா ஆஸ் அ கண்ட்ரி இப்போ லீடர்ஸ்லாம் வந்து எங்கள் குருவை தான் சொல்லுவார், இப்போ ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பீரியட் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்மளால் சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதை சரி பண்ணலாம். அதுக்கு வந்து என்னென்னா முகூர்த்தத்தை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்தந்த ஒரு ஸ்டேட்லேயோ அந்தந்த ஸ்டேட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயோ இல்லை அந்த கண்ட்ரியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயோ பார்லிமெண்ட்லேயோ இல்லை பிரைம் மினிஸ்டர்ஸ்னுடைய ஆஃபீஸ்லேயோ ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர்ஸ்னுடைய ஆஃபீஸ்லேயோ கரெக்டான நேரமாக பார்த்து நம்ம வந்து அந்த முகூர்த்தத்தில் வந்து பூஜைகள், ஹோமங்கள், பரிகாரங்கள் பண்ணிட்டு வர இந்த டவுன் டர்னை வந்து ஈஸியாக வந்து நிறையா நேரங்களில் வந்து சமாளிக்க முடியும். பட் தென் அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அதை அண்டர்ஸ்டாண்டிங் அப்சர்வ் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் என்னுடைய குரு வந்து எப்போவுமே அதான் சொல்லுவார், பரிகாரத்தினால முடியாதது ஒன்றும் இல்லை, பட் அந்த பரிகாரம் பண்ணும்போது அந்த பரிகாரம் சில சேஞ்சஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணும். அதுக்கு நீங்கள் நிறையா வந்து ஏற்கனவே பிடிச்சிட்டு இருக்கிற விஷயங்களை வந்து விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும், புதுசாக சில விஷயங்களில் அடாப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கும், இடத்த மாற்ற வேண்டியிருக்கும், உங்களோட கூட இருக்கிற பீப்புளை மாற்ற வேண்டியிருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸை மாற்ற வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து திரும்ப எனக்கு எதுவும் சரியாகலை, நான் இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படின்னு சொன்னால் நடக்காது. இது பர்சனல் லெவல்லையும் அப்ளை ஆகும், ஒரு ஸ்டேட் லெவல்லையும் அப்ளை ஆகும், ஒரு கண்ட்ரி லெவல்லையும் அப்ளை ஆகும். ஸோ மார்ஸ் தசாவை வந்து சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய ஒரு தசா. அதை வந்து இந்த கண்ட்ரியினுடைய லீடர்ஸ், ஸ்டேட்ஸினுடைய லீடர்ஸ்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறா அப்படிங்கிறது தான் வந்து அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவும் சர்ப்ரைஸாகவும் இருக்கும். பட் தென் கடவுளால் முடியாதது, பரிகாரமால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த கடவுளும் பரிகாரங்களும் வந்து அவளை வந்து வழிகாட்டணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோ வழியாக தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம்.